இல்லை அவங்க அந்நியார் வந்து உண்மையாகவே வந்து எனக்கு தெரிஞ்சு வெளியில் வந்து திமுக கூட்டணினாலும் உள்ள வந்து அதிமுக கூட்டணிக்காக தான் உதவி பண்ணிட்டு இருக்காங்கன்ற நான் நம்புகிறேன். ஏன்னா நாங்கள் சொல்ல வேண்டிய விஷயத்தை அவங்களே சொல்லியிருக்காங்க. தமிழ்நாட்டில் பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமை அப்புறம் கஞ்சா கலாச்சாரம் பெருகி இருக்குன்ட்டு முதலமைச்சர் இருக்கிற ஸ்டேஜ்லேயே உட்காந்து சொல்லக்கூடிய தைரியமிக்க வீர பெண்மணியாக வந்து நான் அந்நியாரை பார்க்குறேன். அது மதுரை மத்திய தொகுதியை நீங்க சுற்றி வந்து பார்த்தாலே தெரியும். இருக்கிற எந்த சந்திலையும் லைட் எரியல. அப்போ பெண்களுக்கு எப்படி பாதுகாப்பு இருக்கும்? அப்புறம் கஞ்சா புழக்கம் இங்க அதீதமா இருக்கு. ஸோ இதுக்கெல்லாம் தீர்வு இப்போ நான் எல்லாருக்கும் வாக்குறுதி கொடுத்துருக்கேன். எனக்கு ஆண்டவ புண்ணியத்தில் மதுரை மக்கள் மத்திய தொகுதி மக்கள் ஆசீர்வாதத்தோடு நான் வெற்றி பெற்ற 3 மாசத்துக்குள்ள மதுரை மத்திய தொகுதியில் இருக்கிற எல்லா சின்ன சந்திலிருந்து பெரிய தெரு வரைக்கும் தெரு விளக்குகள் பொருத்தப்படும். எல்லா இடத்துலையும் சிசிடிவி கேமரா பொருத்தப்படும். 24 மணி நேரம் ஒவ்வொரு தெருவும் சந்தும் காவல்துறை கண்காணிப்பில் இருக்கும். அப்படி இருக்கும்போது பெண்களுக்கு எதிரான எந்த வன்கொடுமை, பெண்களுக்கு எதிராக எந்த அநீதியும் நடக்காம பார்த்துக்க முடியும். ஸோ இந்த மாதிரி விஷயத்த கூட அடிப்படை விஷயங்களை கூட பாத்தீங்கன்னா இந்த தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பண்ணாம இருக்காரு. வாழ்நாள்ல ஒரு ட்ரிப் கூட நான் வாக்குக்கு பணம் கொடுக்கலன்னு போராடம்ல பெருமிதமா பேசுறாரு. அந்த ஸ்டாண்ட் அவருக்கு எடுபடுது, அந்த இமேஜும் இருக்கு. அதை தாண்டி நீங்க எப்படி ஓட்டு வாங்க போறீங்க? இமேஜ், பர்சனல் இமேஜ் எல்லாம் இப்பதான் கிழிஞ்சு போச்சு. பண்பாளர் படித்தவர்னு சொல்லிட்டு என்னை பத்தி பேசின பேச்சு நீங்க எல்லாருமே பாக்குறீங்க. ஏக வசனத்துல பேசுறது அதெல்லாம் எல்லாருமே பார்த்துட்டு இருக்கிறீங்க. ஸோ அந்த வெறும் இமேஜை வச்சுக்கிட்டு மக்கள் இமேஜை பார்க்கறது இல்லை. மக்களுக்கு நீங்க என்ன நல்லது பண்றீங்கன்னு தான் பாக்குறாங்க. கடந்த 2 எலெக்ஷன்ல ஜெயிச்சதுக்கு அப்புறம் தொகுதி இருக்கிற நிலைமையை பார்த்தீங்கன்னா எப்படி இருந்த தொகுதி இப்ப என்ன பேர் வாங்கியிருக்கு? இந்தியாவின் தலை சேர்ந்த குப்பை நகரம் பேர் வாங்கியிருக்கு. மக்கள் இதெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. வெறும் இமேஜை பார்த்தா ஒரு குடும்ப பின்னணியை பார்த்தா ஓட்டு போடுற காலம் எல்லாம் போச்சு. 2 டைம் அப்படிதான் பண்ணாங்க. அப்படி படித்தவர்னு அறிவாளின்னு நம்ம சொல்றோம். ஓகே, கடந்த 5 வருஷத்துல 5.5 லட்சம் கோடி ரூபாய் தமிழ்நாடு அரசு கடன் வாங்கியிருக்கு. இவரு 2 வருஷம் நிதி அமைச்சராக இருந்திருக்காரு. அப்படி அவ்வளவு எஃபிஷியண்டா இருந்தவர் 2 வருஷம் நிதி அமைச்சராக இருந்தவர் ஏன் அந்த பதவி விட்டு முதலமைச்சர் தூக்குனார்? அதுக்கான காரணத்தை சொன்னாங்களா? அப்ப அவரோட இன்எஃபிஷியன்சியா? கட்சி பதவியில ஐடி விங் செக்ரட்டரியா இருந்தாரு. அந்த போஸ்டையும் அவர்கிட்ட பறிச்சு அவரோட சீனியர்ட்ட கொடுக்கல, அவரோட ஜூனியர்ட்ட தான் கொடுத்திருக்காங்க. அப்போ அரசாங்க பதவியிலையும் அவரோட எஃபிஷியன்சி முதலமைச்சருக்கு திருப்தி தரலையா? கட்சி பதவியிலையும் அவரோட எஃபிஷியன்சி முதலமைச்சருக்கு திருப்தி தரலையா? இவ்வளவு படித்தவர் அறிவாளின்னு தன்னைத்தானே சொல்லிக்கிற அவருடைய பதவி ஏன் கீழிருக்கப்பட்டது? நல்லா படிக்காத ஸ்டூடெண்ட் தான் ஃபெயில் ஆக்குவாங்க. படிக்கிற ஸ்டூடெண்ட் எப்படி ஃபெயில் ஆக்குவாங்க? இதான் நான் கேட்கிற கேள்வி. வேட்பாளர்களை ஆதரிச்சு கட்சியுடைய தலைவர்களோ இல்ல முக்கிய பிரமுகர்களோ வரக்கூடிய நேரத்தில் வந்து பாத்தீங்கன்னா இப்ப தொடர்ந்து நேற்று வந்து பிரகாஷ்ராஜ் வந்து வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு மத்திய தொகுதி வேட்பாளர். இதுதான் வந்து ஒரு அருமையான முரண். என்ன வந்து சினிமா சங்கி அப்படின்லாம் சொல்றவருக்கு இப்ப பிரச்சாரம் பண்றதுக்கு பாவம் ஒரு சினிமாக்காரர் தான் வந்து தேவைப்படுறாரு. அது என்ன வெளியூர்காரன்னு சொல்றாரு. வெளி மாநிலத்திலிருந்து கொண்டாந்து இறக்கியிருக்காரு என் அருமை நண்பர் திரு பிரகாஷ்ராஜ் அவர்களை. என்ன காரணம்? கட்சி தலைமையே வந்து இவரை கண்டுக்கல, இவரை கைவிட்டுருச்சுன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா அவங்களோட வருங்கால தலைவர் மதிப்பிற்குரிய துணை முதல்வர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் மதுரைக்கு வந்து இருக்கிற அத்தனை தொகுதியில் பிரச்சாரம் பண்ணவர் மதுரை மத்திய தொகுதியில் வந்து மட்டும் பிரச்சாரம் பண்ணல. ஸோ அவரோட செல்வாக்கு அவரோட கட்சியிலேயே எந்த அளவுக்கு இருக்குன்ட்டு உங்களுக்கு எல்லாருக்குமே புரியும். இப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கிற ஒரு 10 வருஷமா எதுவுமே பண்ணாதவர் ஒருவேளை இப்போ உட்காந்து எலெக்ஷன்ல நான் ஜெயிச்சு வந்து அதை பண்ணுவேன் இதை பண்ணுவேங்கிறாரு. சொந்த கட்சியிலேயே செல்வாக்கு இல்லாத இவர் நாளைக்கு என்ன மதுரை மத்திய தொகுதிக்கு நல்லது பண்ண முடியும்? ராஜராஜனோட அதிகமான கோயில்களுக்கு குடமுழுக்கு சேகர் பாபு செஞ்சிருக்காருன்னு கமலஹாசன் பேசியிருக்காரு. அதை எப்படி அவரே சொல்லிட்டார், அன்பே சிவம். ஓகே, தேங்க்யூ.